வைத்தியரே, வைத்தியரே, வைத்தியரே. கண்ணா, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? எப்படி வைத்தியரே போக முடியும்? நீங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு இங்க வந்துட்டீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம நான் மட்டும் எப்படி போக முடியும்? குளத்துல ஆத்துல விழுந்துருவேணும்னு பயந்துட்டியா? இல்ல வைத்தியரே, உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக இப்படியா நீங்க வீட்டை விட்டு வெளியே வருவீங்க? வள்ளி ஒரு சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு ஆர்வத்தை பண்ணிட்டா. அவளை மன்னிச்சுட்டு வந்து வைத்தியம் பாப்பீங்களா? அதை விட்டுட்டு. என்ன கண்ணா புரியாம பேசுற? அந்த பயலுக்கு நான் எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? சரி, நீதான் நடுவுல கிடந்து அல்லாடுறியன்னு உனக்காக நான் வைத்தியம் பார்க்கலாம்னு நினைச்சா கூட நான் தான் சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன்னு, அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? சாமி மேல பண்ண சத்தியத்தை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில வந்து மீறி அந்த சாமி கோச்சுக்கிட்டா அது என்ன சாமி வைத்தியரே? நாம யாராலும் முடியாதத வள்ளி துணிச்சலா காட்டுக்குள்ள போய் மூலிகை பறிச்சு கொண்டு வந்திருக்கா. 40 நாளிகைக்குள்ள அது மருந்தா பயன்படுத்தணும்னு சொல்றா. கண்ணு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறது உங்க மகன். நீங்க என்ன சூழ்நிலை புரியாம சாமி சத்தியம்னு பேசிட்டு இருக்கீங்க. இதோ பார்க்கண்ணா, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறல. எவ்வளவுதான் சொன்னாலும் நீ சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியோ, அதே மாதிரிதான் எனக்கு சாமி கிட்ட இருக்கிற நம்பிக்கை. சத்தியங்கிறது நினைச்சா பண்ணிக்கிறதும், தேவையில்லைன்னா வாபஸ் வாங்கிக்கிற மாதிரியான சமாச்சாரம் கிடையாது. உயிர் மாதிரி. உயிர் போனா போனதுதான், திரும்பி வராது. அதே மாதிரிதான் சத்தியத்தை மீறதும். மீறிட்டா அப்புறம் என்ன இருக்கு? இதோ பார்க்கண்ணா, உன்னை பார்க்கும்போதுதான் இங்கேயும் அங்கேயும் அல்லாடுறியேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஒருவேளை உனக்காக ஒத்துக்கிட்டா கூட நேத்திர மூலிகையே எப்படி மருந்தாக்குறதுங்கிறது எனக்கு அனுபவம் கிடையாது. வீட்டுல இருக்கிற ஏடு புத்தகங்களை புரட்டி பார்க்கலன்னா கூட எல்லாம் செல்லரிச்சு கிடக்கு. ஒரு நோய்க்கு எந்த மருந்தை எந்த பக்குவத்துல கொடுக்கணும்னு எனக்கு அடிப்படையா தெரியும்னாலும் அதையும் மீறி ஒரு கணக்கு இருக்கு. 5 விஷயங்கள் ஒண்ணு சேரணும். வெறும் மூலிகை சார் மட்டும் வேலை செய்யாது. ஒரு வைத்தியனோட கைராசி, போற காலம், மருந்து, அதை ஏத்துக்கிற தேகம், இப்படி எல்லாம் ஒண்ணு சேரணும். முழு மனசு இல்லாம அறகுறையா ஒரு கட்டாயத்துக்காக வைத்தியம் பார்த்தா அது நோயாளிக்கு எதிராகவே முடிஞ்சிடும். நான் வீட்லயே இருந்தா வள்ளி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என் மனசை மாத்த முயற்சி பண்ணுவா. நானும் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அதனால எந்த பலனும் இல்ல. அதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நீ வீட்டுக்கு போப்பா. என்ன நடக்கணுமோ அது தானாவே நடக்கும். என்னமோ வைத்தியரே, வள்ளி கஷ்டப்படுறது, அவ உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கிளம்புறேன்.